எஃப்சிஆர்எஸ் சட்டத்துக்கு கிறிஸ்தவ மத போதகர் காருண்யா தினகரன், மோகன் லாசரஸ் இவங்க எல்லாம் போய் விஜய் சந்திச்ச உடனே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். மறுநாளே சட்டசபையில கூட்டி நீங்க நன்றி தெரிவிச்சு தீர்மானம் போட்டீங்க. எஃப்சிஆர்ஏக்கு எதிராக தீர்மானம் போட்டீங்க. நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிச்சு தீர்மானம் போடுங்க சட்டசபையை கூட்டி. மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். மத்திய அரசு தடுத்திருக்கிறது. தமிழர்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள். தமிழ்நாடு சட்டசபையில உடனடியா இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். எஃப்சிஆர்ஏ சட்டம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் இல்லாத காரணத்தினால்தான் வெளிநாட்டிலிருந்து நன்கொடைகளை வாங்கி தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தியை நிறுத்தினாங்க. கூடங்குளம் அணுமின் உற்பத்தியை எதிர்த்து 500 நாள் போராட்டம் உதயகுமார முன்னால நிறுத்திட்டு பூரா சர்ச்சைகள் தான் பண்ணுச்சு. குளச்சல் துறைமுகம் வருவதை எதிர்த்து போராட்டம், வெளிநாட்டிலிருந்து துணி அந்த நிதியை வாங்கித்தான் பண்ணாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை எரிச்சது, வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கித்தான் பண்ணாங்க. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். எதுக்காக எஃப்சிஆர்ஏ சட்டம் தமிழ்நாட்டுக்கு தான் ரொம்ப தேவை. வெளிநாட்டிலிருந்து காசு வாங்கிட்டு தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் எதிர்த்து பால நிலத்துல உண்ணாவிரதம் இருந்தான். அமெரிக்கால இருந்து ஜார்ஜ் சோரஸ் கிட்ட காசு வாங்கிட்டு தான் கம்யூனிஸ்ட்காரன் ஜோசப் விஜயை திட்டி உண்ணாவிரதம் இருந்தான். ஜோசப் விஜய் ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்தவ சமயம் என்பது அவங்களுடைய அந்த கல்வி நிலையத்துக்கோ அவங்களுடைய அந்த மருத்துவமனைகளுக்கோ அவங்களுடைய சர்ச்சுக்கோ இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தினால எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார்னு ஏமாத்தி மதமாத்தம் பண்றாங்க இல்லைங்களா? மோகன் லாசரஸ், காருண்யா தினகரன் இவங்களுடைய வெளிநாட்டு நிதிக்கு தான் ஆபத்து. அதனாலதான் அவங்க எல்லாம் தங்களை கிறிஸ்தவ தலைவரா காட்டிக்கிறான். இவனுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏமாத்திரமே, மத மாத்திரமே. இவன் வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி இங்க மின் உற்பத்தி பண்ணக்கூடாது, ரோடு போடக்கூடாது, இங்க துறைமுகம் வரக்கூடாது, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்றான். அதனால இந்த குரூப், அதுவும் மோகன் லாசரஸ் பேசி இருக்கிறது எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எதிர்த்து. நரேந்திர மோடி இந்தியா இயேசுவுக்கானது, இயேசுனுடைய சொத்தை நரேந்திர மோடி புடுங்கிவாருன்னு பேசுறாங்க. ரொம்ப தப்பு. மிக மிக தவறான பிரச்சாரத்துக்கு இதுக்கு ஜோசப் விஜய் மசிய கூடாது. ஜோசப் விஜய் ஏமாறக்கூடாது. நிச்சயமா ஏமாத்திடுவான். காருண்யா தினகரனும் இந்த மோகன் லாசரஸ் போன்றவர்கள் ஏமாற்றுவார்கள். ஏமாந்து விடாதீர்கள். இதுதான் எங்களுடைய. இதே மோகன் லாசரஸ்